நீ உன்னோட அசுத்தமான வாயால இனிமே வீராவோட பேரை சொல்லாத. அதுவே ஒரு பெரிய பாவம். ஏமாத்துக்கார, சூழ்ச்சிக்கார, ஃப்ராடு, நாகமே, எல்லாத்துலயும் இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் எனக்கு வீரக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இருக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் என்னோட நண்பனா நடிச்ச. என்கிட்ட நீ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய் தான். இல்ல 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 மார்க்காட்டு விஷயத்துல நான் போய் சொல்லவே இல்ல. அந்த பேய நான் தான் கொன்னேன். சத்தியமா. அது உன்னோட அம்மாடா. அம்மாலாம் ஒண்ணுக்கு இல்ல. அவ என்ன விட மேல இருக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் அவளை நசுக்கி ஒரு புழு மாதிரி நசுக்கி கொண்டுட்டேன். என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு அரக்கனெல்லாம் நான் நம்பியிருக்கேனே. ஒவ்வொரு தடவையும் நீ ஏமாத்திருக்க. இந்த யுகத்துல மட்டும் இல்ல, சத்திய யுகத்திலேயே நான் உன்னை புரிஞ்சுக்காம போனன்றது என்னாலே புரிஞ்சுக்க முடியல. ஓ, அழாத ஆதிநாகினி, நீ அழறத பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மறந்துடாத. இப்ப உன்னை ஆதி நாகினி தான். ஆனா நீ எங்க அம்மாவை நான் கொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவளுடைய சக்திகள் அடைஞ்சது உனக்கு தெரியாதுல. இப்ப மார்க்கெட்டுடைய சக்தி எல்லாமே என்கிட்ட இருக்கு. இன்னும் யாரு யார கொள்றாங்கன்னு பார்க்கலாம். இவ எங்க மறைச்சிட்டா? ஆதிநாகினி, இந்த சத்தத்தை நான் என்ன பண்றது? இந்த குரல் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? விட்டுறாத வீரா, விட்டுறாத. இந்த குரலை உன்னை கண்ட்ரோல் பண்ண வச்சிடாத. வேணா வீரா, விட்டுறாத. நீ வீராடா, வீரா. நீ இப்ப என்னதான் செய்ய விரும்புற? என் கையால சாக விரும்புறியா? எதுக்கு குறுக்க வந்து விழுந்த? என்ன என்ன ஏன் அப்படி பாக்குற? நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருந்து நான் தூரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நீ நீ யாருன்னு சொல்லு. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீ என்ன அன்னைக்கு அந்த காட்டேஜுக்கு கூட்டிட்டு போன. அப்புறம் என்ன பூமிக்கு அடியில தள்ளி விட்டுட்ட. அப்புறம் நான் வெளியே தப்பிச்சு வந்ததும் நீ எனக்காக அழுதுட்டு இருக்க. நீ யாரு என்னன்னு சொல்லிடு பிளீஸ். நீ யாருன்னு சொல்லிடு பிளீஸ். எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நான் இதுக்கு மேலே உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு விரும்பல. போதும், நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். போதும், இதுக்கு மேலே நான் விளக்கம் தர விரும்பவே இல்லை. ஓகே, இங்கிருந்து போயிடு. இங்க இருந்து போயிடு. Get out! Get lost! I don't care! எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நான் தான் போன் சொன்னேன்ல, இல்லன்னா உன் மேல காரை ஏத்திடுவேன். இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். உன்ன நான் இங்க தானே இருந்தா. இப்ப அவளை பார்த்து தானே கத்திட்டு இருந்த. எங்க அவ? எனக்கு என்ன நடக்குது? இதெல்லாம் வெறும் என்னோட கற்பனையா? அப்படின்னா எனக்கு பைத்தியம் முத்திடுச்சா? இல்ல இது சரியில்லை. இப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஆதிநாகினி,
ஆதிநாகினி, ஆதிநாகினி, நீ எங்க ஒண்ணு ஒளிச்சுக்கோ. ஆனா உன்னால தப்பவே முடியாது. என்னைக்கு உன்னுடைய சாவு நிச்சயம். ஜனாவோட கையால இல்ல, மார்க்காட்டோட கையால சாக்க போற. ஒழுங்காக முன்னாடி வா ஆதிநாகினி, ஆதிநாகினி. இந்த மார்க்காட்டோட சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வெளியே வா. உன்னால என்கிட்ட அது தப்பவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வந்துடு, ஒழுங்கா வந்துடு ஆதிநாகினி. உன் முடிவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. என் முன்னாடி வா. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே வா. உன்ன மாதிரி கேவலமானவன் கிட்ட இருந்தெல்லாம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இந்த ஆதிநாகினிக்கு கிடையாது. நான் உன்னை தாக்குறதுக்கான சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். நான் ஓடி ஒளியற வைக்கல. அந்த இடத்துல பிரச்சனை இல்ல, வா போலாம். பவானி, நீ மரத்து மேல ஏறிக்கோ. நான் ஏதாவது பண்றேன், சீக்கிரம். வீரா, நீ எதுவும் பேசாத, புரியுதா? நான் எப்படியாவது உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த அவனு மேல போ, சீக்கிரம். என்ன? நம்ம எவ்வளவு தூரம் தான் ஓடுறது? கிரகங்களோட நிலைமை இப்ப மாறிடுச்சு. எல்லாம் நமக்கு எதிரா மாறிடுச்சு. இதோட முடிவுகள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்றது? தோல்வி ஒத்துக்குவா? என்ன பண்ண சொல்ற? நான் எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும். நான் உன் கூட இருக்கேன், நீ என் கூட இருக்க. நம்ம ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறோம்னு நமக்கு தெரியும். அப்புறம் இது எப்படி தோல்வியாகும்? இது வெற்றி தானே. ஆனா அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி ஆகணும். முதல்ல இந்த குரலை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்தி ஆகணும். என்ன நடந்தாலும் சரி. ஏன்னா இது நம்ம குழந்தை, இதை நம்ம காப்பாத்தி ஆகணும். குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. குழந்தைக்கு எதுவும் ஆகாது, அது எனக்கு தெரியும். நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது நீ எப்படி சொல்ற? ஆண்டேவதை இதான் சொல்லிட்டு போனாரு. உங்க 2 பேரோட காதலும் ஜெயிக்கணும். உங்க 2 பேருக்குமான காதல், அதோட பரிசு ஒரு வரலாறு ஆயிடும். உங்களை இந்த உலகத்துல எப்பவுமே யாராலையும் பிரிக்க முடியாது. வீட்டியே நினைச்சா கூட நீ அதோட போராடி ஜெயிப்ப. உனக்கு எதுவும் ஆகாது. நீ நல்லபடியா பொறுப்ப. நீ நல்லபடியா பிறந்து பெரிய ஆளாவ. உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம 2 பேரும், நீயும் நானும், நம்ம காதல் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் வீரா. பிரபஞ்சத்தோட எதிர்ப்பை தாண்டி ஜெயிச்சிட்டோம். நாகமும் கழுகும் வேற வேற இனத்தை சேர்ந்துதான் இருந்தாலும் இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இந்த யுகத்துல, இந்த கலியுகத்துல நாம 2 பேரும் காதலிச்சோம். அதுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கோம். நாகினி இந்த யுகத்துல தான் காதலிச்சிருக்கா. ஆனா கழுகு ஏற்கனவே காதலிச்சுட்டு தான் இருந்துச்சு. உன்னை என்ன சொன்ன? யூ ஆர் ஸ்டாக்கர். என் பின்னாடி அலைஞ்சு மயக்க பாக்குறேன்னு. இல்ல, இந்த ஜென்மத்துல யாரும் யார் பின்னாடியும் சுத்தல. நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சுதான் இருந்தோம் வீரா. ஸ்வீட் ஹார்ட், என் விதி ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல என் தலையெழுத்து தான் உன்னை விட நல்லா இருக்கு, பல மடங்கு நல்லா இருக்கு. பவானி, வீரா, பவானி, வீரா, உங்களுக்கு ஒண்ணாகாது. அப்பா நான் இருக்கு, நான் காப்பாத்துறேன். நீங்க எல்லாரும் திரும்ப போயிடுங்க. ப்ளீஸ், நீங்க திரும்ப போயிடுங்க.
இங்க வராதீங்க, பெரிய ஆபத்து. வீரா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மீரா, வேண்டாம். மீராக்கா, நீங்க திரும்ப போயிடுங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்க திரும்ப போயிடுங்க. இனி எதுவும் ஆக போறது இல்ல. மாட்டேன். வேண்டாம், வேண்டாம் மீரா. நான் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக மாட்டேன் பவானி. மீராக்கா, வேணாம் ப்ளீஸ். நீ நாகினி பவானி, உன்னால முடியும். நீ திரும்ப வந்துரு பவானி. முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்ற தபிஷ்? இல்ல இல்ல, நாங்க திரும்ப போறதே இல்ல. திரும்ப வந்துரு பவானி, ப்ளீஸ் பவானி, திரும்ப வந்துரு பவானி. பவானி, பவானி ப்ளீஸ், திரும்ப வந்துரு பவானி ப்ளீஸ். வீரா, வீரா, எப்படியாவது வந்துரு வீரா. ஏன் என்னால முடியல? அப்பா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கிரகங்களோட நிலை மாறும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாதுப்பா. நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அப்பா, நம்ம வடிவத்தை எடுக்கவே முடியாதுப்பா. அதுக்காக என்ன பண்றது? என் பையனை இப்படியே சாக விட்டுட்டு வர சொல்றியடி? அவங்க செத்து போயிடுவாங்கடா. வீர செத்து போயிடுவான். தபிஷ், ஏதாவது பண்ணு தபிஷ். தபிஷ், ஏதாவது பண்ணு. தபிஷ், தபிஷ், ஏதாவது பண்ணு. என் பையன் செத்துருவாட்டா. அவங்களை காப்பாத்துறா. பவானி, வேண்டாம் மீரா. பவானி, நான் என் பவானி கிட்ட போகணும். பவானி, பவானி, திரும்ப வந்துரு பவானி. பவானி, அண்ணா, வேணாம் வந்துரு பவானி.